ஒரு வாசக நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வாசகம் என்ற புதிய யூடியூப் சேனலுக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு பாதம் தொட்டு பணிகின்றேன். நீதிக்கு உரியவர், நேர்மைக்கு அரசாளக்கூடியவர், நேர்மையவே அரசாளக்கூடியவர், மக்கள் ஆளக்கூடியது நேர்மையவே ஆளக்கூடியவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதுனால நம்ம சொல்றோம். அந்த மாதிரி தனுசு ஈகை எண்ணம், கொடை வள்ளல், கொள்கை பரப்புறதுல மன்னன், அரசியல் சாசனத்தின் ஆணிவேர், அரசியல் சாசனத்தின் ஆணிவேர், எப்போதும் பிரஸ்டீஜ பார்க்க முடியும், எப்போதும் பிரஸ்டீஜ பார்க்கக்கூடியவர். என்ன செஞ்சால், நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் அந்த இடத்துல அந்த ஊடு உருவல் வந்துடும். எது? பிரஸ்டீஜ். அந்த ஊடு உருவல் பிரஸ்டீஜ் வந்துதான் ஆகும். அப்ப அது வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், பிறருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர் தான் தனுசு ராசி. பிறருக்கு மட்டும் இல்லைங்க, பிற உயிருக்கு என்ன தேவை, பிற உயிருக்கு என்ன தேவை. முட்டை கொண்டு திட்டை எறுவது போல சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கல்ல. ஒரு எறும்பு கூட கொள்ளக்கூடாது. ஒரு எறும்பு நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு எறும்பு பாடம் கற்றுக் கொடுக்கும் போது அப்ப நமக்கு இரும்பு கோட்டை என்ன செய்யும், ஒரு எஃகு கோட்டை என்ன செய்யும்? பாடம் மட்டுமா சொல்லிக் கொடுக்கும், அத்தனையும் கற்றுக் கொடுக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி. அப்ப தனுசு ராசிக்கு பாதி சனி அர்த்தாஷ்டமம், பாதி சனி அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டமங்கிறது 8ல் பாதி 4. அப்ப கர்ம பலனை பிரதிபலிக்கக்கூடியது, கர்ம பலனை பிரதிபலிக்கக்கூடியது. கடந்த காலங்கள் எல்லாமே கஷ்டம் முடிஞ்சிருச்சு, கடந்த நிலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. தனுசுக்கு எல்லா காலமும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா உங்களுக்கு தனுசுங்கிறது 7.5 முடிஞ்சு இப்ப மகரத்துக்கு முடியுது, இப்ப மகரத்துக்கும் முடியுது. அப்ப 7.5 கிட்டத்தட்ட 15 வருஷம் 14 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப இனிமேலும் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா உங்க தசா புத்தியை போய் டு செக்அப், உங்களுடைய தசா புத்தி நீங்க செக்அப் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு மானசீகமா ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு மானசீகமான ஒரு உந்துதல் பிறக்கும், உந்துதல் பிறக்கும் நிச்சயமாக. ஏன்னா நீங்க செஞ்ச தொண்டு அப்படி, நீங்க செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள், நீங்க செய்யக்கூடிய நன்மை தீமைகள். யாரு வந்தாலும் சாப்பிட்டியா முதல்ல கேட்கறது யாரு? எந்த ராசி? மீன ராசி. எந்த ராசி? தனுசு ராசி. மீனத்துக்கு அதிகமான குணம், மீனத்துக்கு அதிகமான அந்த ஈகை குணம். ஒரே குரு வீடுதான், அதுக்கு அதிகம். ஏன்னா அது உபயம், 2வது ஜலம். அப்போ உங்க சம்பந்தப்பட்ட துறை எல்லாத்தையும் பல்கலைக்கழகங்கள் தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்தா நிச்சயமா இந்த சனிப்பயிற்சி திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமா திருமணம் ஆகும். 7/7/2025 திருமணம் ஆகியே தீரும், லேட் ஆனவங்க எல்லாத்துக்குமே. அது விருச்சக ராசி, விருச்சக லக்கணமா இருந்தாலும் சரி, தனுசு லக்கணம் தனுசு ராசியா இருந்தாலும் சரி, நிச்சயமா திருமணம் நடந்தே தரும், அதுல மாற்று கருத்து அல்ல. எனவே தனுசு ராசி நெருப்பு சம்பந்தப்பட்டது. சூடா கொடு, சூடா கொடு, சூடா செய், சூடா பால் அப்படிங்கிறாங்க, சூடான பால். அந்த வகையில ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா பண்ணுங்க. நாமக்கல் ஆஞ்சநேயர் இருக்கார், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் இருக்கார். எங்கேயுமே போக வேண்டாம், அந்த ஒரு ஸ்தூன்லயே வெண்ணக்காப்பு சாத்திருப்பாங்க பாருங்க, எப்படி வடிவமைத்து வச்சிருக்காங்க பாருங்க நம்ம முன்னோர்கள். அப்படிப்பட்ட தூணை வழிபடுங்க. இப்படிலாம் பண்ணி வந்தா கர்மம் கண்டிப்பாக குறையும், அதுல மாற்று கருத்து இல்ல. தனுசுக்கு நிச்சயமாக குரு வழிபாடும் பிரச்சனை. ஏன்னா தனுசுங்கிறது குரு தான். ஏற்கனவே குரு 7ஆம் பார்வை பார்க்கிறாரு, 10/5க்கு மேல உங்க வீட்டை வர பார்க்கிறாரு. அப்ப இனிமேல் பகட்டான வாழ்க்கைக்கு போகாதவர்கள், விரும்பாதவர்கள், பகட்டான வாழ்வை விரும்பாதவர்கள் யாரு? துலாம். யாரு? தனுசு. எனவே நிச்சயமாக இந்த
சனி பயிற்சி 2 ஆண்டுல உங்களுக்கு ஒரு சுமூகமான செயலை கொடுக்கும், கட்டுப்படுத்தும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனுசு.